பிரேஸ் லார்ட்மா. ஏசப்பா நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம சிறுவர் ஊழியத்துக்காக எப்படி ஒரு சிலுவை செய்கிறது, இந்த பெலூனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, சிலுவைன்னா அது ஒரு வெக்கத்துக்குரிய ஒரு சின்னமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ரோமர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அந்த சிலுவை மரணம்னு சொன்னாலுமே வெளியில அதாவது அந்த ஊர் எல்லைக்கு வெளியில கொண்டு வந்து மலை மேல கொண்டு போய் சிலுவையில் அறைவாங்க. அந்த சிலுவை சாவறவங்க சில பேர் 10 நாள் கூட தொங்கி சாவாங்க. கொடுமையான ஒரு மரணம். அந்த சிலுவையை பார்த்து எல்லாரும் போறவங்க வரவங்க பார்க்கணுன்றது தான் கொண்டு போய் அவங்க போடுவாங்க. அப்படி ஒரு வெக்கத்துக்குரிய ஒரு சின்னம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரித்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே செயின்லாம் போட்டிருப்பாங்க. சிலுவை நான் கூட போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு தனி மகிமையே வந்துடுச்சு. ஓகே, அதுக்கு ஒரு பெருமை. எங்க நீங்க போனீங்கன்னா, நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும் பஸ்ல டிராவல் பண்ணாலும் ஒரு சர்ச்சை தாண்டுது ஒரு சிலுவை அங்க தெரிஞ்சா எந்த மதத்துக்கார கூட பாத்தீங்கன்னா இப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான், ஏதோ ஒரு பண்ணுவான். ஏன்னா அந்த சிலுவை அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ அந்த சிலுவையை பத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னா நிறைய வசனங்கள் இருக்கு, கதைகள் இருக்கு, சத்தியங்கள் இருக்கு, சொல்லி கொடுக்கலாம். ஓகே, பட் பிள்ளைங்க கிட்ட எல்லாரும் கை கட்டுங்க சிலுவை பத்தி சொல்ல போறோம்னா கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு பெலூனை வந்து காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பெலூன் நீங்க எடுத்தீங்கன்னா பேக்கெட்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஸ்டிஃபா இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் இப்படி இப்படி நீங்க பேசும்போதே கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணிடுங்க அதை. ஓகே, லூஸ் பண்ணிட்டு உங்களால ஊத முடிஞ்சால் ஊதலாம். எனக்கு அந்த ஒரு காரியம் மட்டும் வராது. சில வாலிப பிள்ளைங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க எங்க சர்ச்சில், ஆண்டி உங்க வீக்னஸ் எனக்கு தெரியும்னுவாங்க. ஏன்னா பெலூன் நான் என்ன ஊதுனாலும் காத்தே வராது எனக்கு. அது நானும் ட்ரை பண்ணிட்டேன். அதனால நான் ஒரு பம்ப் வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பம்ப் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பெலூனை அந்த பம்புக்குள்ள அப்படி போடணும். போடும்போது நம்ம இப்படியே நம்ம அந்த பம்பை ஊத போறோம். ஓகேங்களா. பெலூன் வந்து அதாவது சிலுவை பண்ணும் பொழுது நல்லா ஃபுல்லா காத்து ஊதலாம். ஏன்னா மடிப்பு நிறைய இல்லை. மடிப்பு நிறைய இருந்தாதான் நம்ம ஃபுல்லா ஊதக்கூடாது. கொஞ்சம் கேப், இந்த மாதிரி கேப் விடணும். பட் நம்ம வந்து ஃபுல்லா ஊத போறோம் சிலுவைக்கு போறது. So for this cross we are going to show you how to make a cross balloon. Okay, the cross used to be a cursed sign, a sign that people didn't like. Okay, இப்போ இது நான் அந்த கட்டு போடுறதுக்கு முன்னால ஓகே டைட் பண்றதுக்கு முன்பாக அது கொஞ்சம் லூஸ் பண்றேன். ஓகே, லூஸ் பண்ணீங்கன்னா தான் வெடிக்காது. ஸ்டிஃபா இருக்குது பாருங்க. நான் அப்படியே ஏன்னா இங்க கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க. இப்போ நான் தள்ள அந்த காற்று தள்ள அது கீழே வந்து அந்த கேப்பு மூடிடும், இல்லைன்னா வெடிக்கும். ஓகேங்களா, பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை கட்டிட போறேன். இப்போ நம்ம அந்த சிலுவையை பண்ணும் பொழுது இப்போ நான் கொஞ்சம் ஊதி ரெடியா வேற வச்சிருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த சிலுவையை பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பெலூனை நல்லா ஊதிட்டு பிள்ளைங்க கிட்ட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பண்றேன். ஆனா பிள்ளைங்க கிட்ட சொல்லும்போது நீங்க கதை சொல்லிக்கிட்டே பண்ணலாம். இந்த சிலுவை பத்தி என்ன கதை சொல்ல போறீங்களோ. ஓகே, ஏசப்பா நம்ம பாவத்தை எப்படி மீட்டு எடுத்தாரு, இன்னி வரைக்கும் நம்ம நீங்கெல்லாம் ஏன் வந்து இன்னும் ஆடு கோழி மாடெல்லாம் பலி கொடுக்குறீங்க, நம்ம ஏன் கொடுக்கலன்னா ஆண்டவர் பலி ஆயிட்டாரு. இப்போ இந்த பெலூனை எடுத்தாச்சா, ரெட் கலர்ல சிலுவைன்னா ரெட் கலர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதான் எடுத்தேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், எஸ் மாதிரி ஆக்க போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. எஸ், இங்கிலீஷ் லெட்டர் எஸ். உங்களுக்கு இப்படி தெரியுதா எப்படி தெரியுதான்னு தெரியல, தலைக்கிட எஸ் லெட்டர். இப்போ இந்த 3 ஒரு லெவல். இது வந்து நீட்டா இருக்கு பாருங்க. ஓகே, இதுதான். இப்போ நீங்க பேசும்போதே என்ன பண்ணணும், இந்த 3த்தையும் இப்படியே கிரிப் பண்ணணும். நடுவில் கிரிப் பண்ணீங்கன்னா காத்து ஸ்டிஃப்னஸ் போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த 3த்தையும் நான் என்ன பண்ண போறேன், அப்படியே பேசிக்கிட்டே இந்த 3ஐயும் அப்படியே பிடிச்சி ஒரே ஒரு ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ண போறேன். அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். பிடிக்கும் போது கரெக்டா 3 ஒரே லெவல்ல நிக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி பண்ணலாம்.
இதை நீங்கள் கொஞ்சம் செட் பண்ணி ஸ்டிஃப் ஆக்கிக்கலாம், ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? வந்துடுச்சு. இதுதான் சிலுவை. இந்த சிலுவையை பற்றி இப்போ பிள்ளைங்க கிட்ட சொல்லலாம். இப்போ எல்லாம் நல்லா கதையை கேளுங்க. நான் சொல்கிறேன் இந்த சிலுவை மேன்மை பற்றி. யார் நல்லா கவனிக்கிறீங்களோ இந்த சிலுவை அவங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படி இருந்தீங்கன்னா அமைதியாக இதுவும் கிளாஸு நல்லா கவனிப்பான். ஆண்டி எனக்கு உனக்கு நீங்கள் 4 பேர் அமைதியாக இருந்தீங்கன்னா 4 பேருக்கும் சிலுவை கிஃப்ட் கொடுப்பேன். ஓகே, பெலூன் கொடுப்பேன். அப்படின்னா அந்த பெலூனுக்காக நிறுத்துவாங்க, அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் கதை சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி மேக் த கிராஸ். ஓகே, ஒரே ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்ம மற்றதெல்லாம் நான் சொல்லும்போது பார்ப்பேன். ஒன் ட்விஸ்ட் மட்டும்தான். ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என் கூட இருக்கிறாங்க, அவங்க ட்ரை பண்ணிட்டோம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு பெலூன் கொடுக்குறேன். இப்போ அந்த சிலுவை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டோம். அண்ட் அவங்க வந்து சிலுவையை செய்யிட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் செய்கிறேன். Now one student is here, she will come and she will use this balloon. Whatever she wants to say about the cross, let her say and let her make this balloon. Okay, let's see. பசங்களா, நீங்கள் யாரெல்லாம் அமைதியாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போகிறேன் ஆண்டி. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசப்பா சிலுவையில் மறைச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம வந்து நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த பெலூனை ஏசப்பா நமக்காக சிலுவையில் மறிச்சாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு சூப்பராக. யாரெல்லாம் அமைதியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டு. ஓகேங்களா? ஒன்றா 3த்தையும் ஒன்றா போட்டு வச்சு அப்படியே அன்கவர் பண்ண. ஓகே, அதை எடுத்துக்கோ. ஒரு நல்ல சாஃப்டாக பண்ணிவிடு. பண்ணும்போதே சாஃப்டாக பண்ணிவிடு. ஓகே, வெள்ளை சிலுவை. ஓகே, இப்போ ஒரு எஸ் பண்ணு. கரெக்டாக சைஸை பார்த்து, பெலூனை சைஸ் பார்த்து பண்ணு. உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு எஸ். ஓகே, இப்போ அந்த கார்னர் இருக்குல்ல, அது அப்படியே பேசும்போதே அப்படியே கொஞ்சம் லைட்டாக சாஃப்டன் பண்ணு. அந்த மிடில் இந்த இடம் இருக்குதுல்ல, இப்போ பேசும்போதே என்ன பண்ணுறேன், நீ பேசிக்கிட்டே இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் பண்ணனா வரும். ஓகே, கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிடுறேன். பேசிக்கிட்டே சாஃப்ட் பண்ணி இப்போ கரெக்டாக பார்த்து நடுவில் கையை 3 கையை வச்சிங்கன்னா அப்படியே ஒரு அமுக்கணும். பெலூனை நல்லா பார்த்து டைட்டாக பிடிச்சிட்டு 3த்தையும் போட்டு ஒரே ட்விஸ்ட்டு. அப்படியே ட்விஸ்ட் பண்ணு, ஒன்றும் பயப்படாத. பெலூனை ட்விஸ்ட் பண்ணு, கை தான் ட்விஸ்ட் ஆகுது. திருப்பி எடு. இப்படி பண்ணுறல்ல, பண்ணிட்டு இந்த ஒரு கையை டைட்டாக பிடிச்சிக்கணும், விடக்கூடாது. இன்னொரு கையை வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். இந்த கையை விட்டுறாத. லெவல் ஆக்கிடு, 3த்தையும் லெவல் ஆக்கிட்டு ஒரு கை டைட்டாக பிடிச்சிக்கோ. உன் கை வேற கொஞ்சம் சின்னதாக இருக்குது, விரலெல்லாம் சின்னதாக இருக்குது. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணு. அப்படியே பண்ணு, ஒரு ரவுண்ட் அடி. அவ்வளோதான். முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். எஸ், இப்போ சரிப்படுத்திடு. அந்த மேலெல்லாம் கரெக்டாக பண்ணிடு. இப்போ இதை முன்னாடி கொண்டு வந்து இப்போ பண்ணும்போது கரெக்டாக அடுத்த வாட்டி இது பெருசாக இருக்குதுல்ல, இது பாருங்க, இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஓகே, அதனால கரெக்டாக ஈவனாக பண்ணி, ஸோ ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு வந்துடுச்சு.
கொஞ்சம் பயப்படுறாங்க, டமால்னு பாம் அடிக்குமான்னு பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை, இதுதான். ஓகே, ஸோ இப்படி காட்டி என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஒரு கை கொஞ்சம் பெருசாக இருக்குது. பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா, இந்த கை பார்த்தீங்கன்னா ஓகே ஈவனாக நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, இதுதான் சிலுவை பண்ணுற மெத்தட். ஓகே, தேங்க்யூம்மா.